ஷெரீஃப் 67 கிலோ தான் இருக்கு, அப்புறம் ஏன் கட் பண்றேன்னு பயலுவ கேட்டாங்க. அதாவதுடா கட்டுனா நீ நினைக்கிற மாதிரி கட்டு இல்லை, மினி கட்டுன்னு சொல்லலாம். ஓரளவுக்கு எக்ஸசிவா இருக்கிற கொழுப்பை மட்டும் ஜான் 1க்குள்ள குறைச்சி விட்டு ஒரு நல்ல பாடி ஃபேட் பர்சன்டேஜ்க்கு வந்துட்டு அப்புறம் ப்ராப்பரா லீன் பல்க் பண்றது தான் பிளான். அப்பேற்பட்ட கட்டிங் ஜெயில இன்னைக்கு நாள் 3. இது மழை பெஞ்சு ஒஞ்ச காலை நேரம். பல கடைக்கு வண்டியை விட்டு கார்ப் லோடிங்க்கு பானாவை வாங்கிக்கிட்டு கேட்டுக்கிட்டு நடுங்கிக்கிட்டே ஜிம்க்கு வந்தேன். இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? கார்த்திகை தீபம் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க, ஆனா கிடையாது. இன்னைக்கு செஸ்ட் டே. பச்சை கலரா மாறுற பொடியை கலக்கி குடிச்சிட்டு வாமப்ப முடிச்சுட்டு இன்க்ளைன் ஸ்மித் மிஷின் பிரஸ் ஃபெயிலியர் வரைக்கும் ட்ரெயின் பண்ண. நீங்களும் பண்ணணும், அப்பதான் மசில் கிளியும். அடுத்து ஸ்மித் மிஷின்லயே ஃபிளாட்ல வச்சு ஒரு 4 செட்டு, ஃபிளைஸ்க்காக கேபிள் ஃபிளைஸ்ல ஒரு 4 செட்டு போட்டாலே செஸ்ட் தரமா தயாராயிரும். அப்புறம் ஷோல்டருக்கு லேட்டர் ரேசஸ்ல 4 செட்டு, ஓஎஸ்பில ஒரு 3 செட்டு ஃபெயிலியர் வரைக்கும் போட்டாலே தீயா இருக்கும். இங்க ஒரு மதம் கொண்டையான வெறியா ரெடி ஆயிட்டு இருக்கு. கொஞ்ச நாள்ல பாப்பீங்க டிரான்ஸ்ஃபார்மேஷன். அப்புறம் செஷன் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து போஸ்ட் ஒர்க் அவுட் ஷேக்குக்காக ஜிஎன்சி வேவ் 2 ஸ்கூப் கலக்கி குடிச்சு அடிச்சேன். குலுக்கி அடிச்சேன். ஜிஎன்சியை பத்தி சொல்லணும்னா குவாலிட்டி, டேஸ்ட், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, இது 3மே சேர்ந்தாப்புல ஒரு வே ப்ரோட்டீன் வேணும்னா நான் சொல்றேன் கண்ணை மூடிட்டு ஜிஎன்சி ஆர்டர் போடுங்க. ஆனால் கண்ணை திறந்துட்டு என் கோட் ஷெரீஃபை போடுங்க, அப்பதான் டிஸ்கவுண்ட் வரும். லிங்க் இன் பயோ. பிரேக்ஃபாஸ்ட்க்கு அப்புறம் கண்டென்ட் பிளானிங் பண்ணிட்டு மதியத்துக்கு முட்டையை வாங்கிட்டு வந்து அடுப்பில் வச்சுட்டு வேகிற கேப்ல தொழுகையை முடிச்சுட்டு லஞ்சுக்கு இத்தனை முட்டையான்ற அளவுக்கு சாப்பிட்டு முடிச்சேன். அப்புறம் நேற்று தூக்கிட்டு வந்த புக்ஸ்ல சில பக்கங்களை படித்தேன். கரெக்டாக கட்டில் இருக்கும்போது தான் எங்கள் ஆத்தா டீ கொடுப்பாங்க. எவன் குடிப்பான்? டிசிப்ளின்ற சும்மா டேஸ்ட் பார்த்தேன், நல்லா இல்லை. அப்புறம் 5 மணி ஆகிடுச்சு. இந்த குளிக்கிறது தேய்க்கிறதுலாம் இந்த டைம்ல. இன்னைக்கு தீபம்ன்றதால தெருவெல்லாம் ஜிகுன்னு சொல்லிச்சுன்னு இருந்துச்சு. நானும் அப்படியே மகரிப்பை முடிச்சுட்டு கார்டியோ பண்ண ஜிம் வந்து சேர்ந்தேன். என் ஜிம்ல சைக்கிள்லாம் ஓட்ட உடசல்ன்றதால வீட்டில இருந்து வரும்போதே உசாரா ரோப் கொண்டு வந்துட்டேன். நல்லா தான் போச்சு. பற்பல டெக்னிக் இங்கிட்டும் அங்கிட்டும் விதவிதமாக குதிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் இந்த லெஃப்ட் கால் சைடு வாங்கிச்சு பாருங்க, அதனால அப்படியே ரைட்டு காலில் கொஞ்சம் தான் குதிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் 2 காலும் அவுட். காலு போனா என்ன, அதான் கை இருக்குல்ல, நாங்களும் கையிலேயே கார்டியோ பண்ணுவோம். இதெல்லாம் சற்றும் பொருட்படுத்தாமல் என் தலைவன் நடக்கிற ஸ்டைலை பாருங்க, அதெல்லாம் திங்குன்னு ஃபேட் இஸ் கிரையிங். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு இந்த கொம்பங்கேங் பயிலெல்லாம் ஒன்று கூட்டிட்டானுங்க. பிறகு என்ன கதை தான், நம்ம கார்கில் வேற எல்லாரையும் சிரிக்க வச்சுட்டு இருந்தாரு. கலுக்குன்னு இல்லாம எல்லாரும் நல்லா கலன்னு சிரிச்சுக்கிட்டு இருந்தோம். நானும் அப்படியே வீட்டுக்கு வந்துட்டு சோறு தின்ட்டு திருப்பியும் ப்ரோட்டீன் ஷேக் கஷ்டு நாளை முடிச்சுக்கிட்டேன். சரி ரைட்டு, நாளைக்கு பார்க்குறேன்.